பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். வார வாரம் திங்கட்கிழமைகளை மகளிர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு தொடர்புடைய மருத்துவம் குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை குறித்து தான் பார்க்க போறோம். அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு காலங்களிலும் அவங்களுடைய உடல் எடையாகட்டும், உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆகட்டும், படிப்படியா ஒரு ஏஜுக்கும் ஒரு 10ல இருந்து 20 வயசு, 20ல இருந்து 30 வயசுன்ட்டு மாற்றங்கள் அப்படிங்கிறது தன்னிச்சையாக இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இந்த மாற்றங்கள்ல ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ், அதாவது அதுலயுமே ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துதா அப்படிங்கறத நாம தான் கவனிக்கணும். சின்ன குழந்தைங்க, அதாவது ஒரு 13 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவங்களுடைய அம்மா நல்லா கவனிச்சு அதுல ஏதாவது பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு அவங்க உடல் ரீதியாகவும் சரி, உணவு ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி ஒரு பயிற்சி கொடுத்தாங்கன்னா நிச்சயமா அந்த குழந்தைங்க ஃபியூச்சர்ல ஒரு பூ பெய்ததுக்கு அப்புறமாவோ இல்ல ஒரு கல்யாணம், குழந்தை அப்படின்னு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஆனா அவசர கால உலகத்துல எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்களே கவனிச்சுக்கிறதுக்கு, அதாவது அம்மாவை கவனிச்சுக்கிறதுக்கே அவங்களுக்கே டைம் இருக்கிறது இல்ல. அதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை அவங்க எப்படி கேர் எடுத்துக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்ததுன்னா ஃபியூச்சர்ல பெண்களுக்கான நம்ம சொல்லக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு பிசிஓஎஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்ப்பப்பை நீர்க்கட்டிகளாக இருந்தாலும் சரி, ஒபிசிட்டி, இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் வராம தடுக்கணும் அப்படின்னா பேசிக்கா அந்த குழந்தைகள் சின்ன வயசுல இருந்து வளரும் போதே அவங்களுக்கான அந்த நியூட்ரிஷனல் வேல்யூ என்னங்கறத சொல்லி கொடுத்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும், மனதை எந்த அளவுக்கு அமைதியா வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிளியரா சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு இதை விட விரிவா சொல்றதுக்காக, அதாவது சினைப்பை நீர்க்கட்டிகள் எதனால ஏற்படுது, எப்படி அதெல்லாம் தவிர்க்கலாம், இதற்கு நிரந்தர தீர்வு இருக்கா, இதுதான் முக்கியமான விஷயம். நிரந்தர தீர்வு இருக்கா, இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக கோடம்பாக்கத்தை தலைமை இடமாக கொண்டு செயல்படும் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா BSMS MD அவர்கள் நம்மிடையே இருக்காங்க. அவரை வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்பவும் போல இன்னைக்கும் மகளிர் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி புதிய தொலைக்காட்சி நேயர்கள் நம்மள தொடர்பு கொண்டு பேச வேண்டிய தொலைபேசி எண்களை பார்த்தலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே எங்களுடைய நம்பர்ஸ் தெரியும், இருந்தாலும் உங்களுக்காக ஒரு முறை சென்னை நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய தொலைபேசி எண்கள் 64628270, வெளியூர் நேயர்கள் 04417077, கைபேசி எண்கள் 9444490111, 9444490121, வெளிநாட்டு நேயர்கள் 00914425397010. இந்த தொலைபேசி எண்கள்ல நீங்க எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். நீங்க ஒருவேளை எங்களுடைய தொலைபேசி எண்கள் கிடைக்கல, அப்படி இல்ல டாக்டர் கிட்டே நேரடியா பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கிளினிக்கே கூட கால் பண்ணி பேசலாம். அந்த தொலைபேசி எண்கள் 9500946634, இன்னொரு தொலைபேசி எண் 9500946635. இந்த 2 தொலைபேசி எண்களை நீங்க டைரக்டா கால் பண்ணி டாக்டர் கிட்டே பேசலாம். இப்ப உடனே உங்களுக்கு தீர்வு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய பொதிகை தொலைக்காட்சிக்கு கால் பண்ணுங்க. டாக்டர் இங்க தான் இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளை கேட்டு நீங்க தெளிவு பெறலாம். டாக்டர், PCOS அப்படிங்கிற பிரச்சனை, சினைப்பை நீர்க்கட்டிகள்ன்றது யாரை கேட்டாலும் எனக்கு இது இருக்கு, எனக்கு நான் ஒரு 50 செவரன்ஸ் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு நிலம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி, எனக்கு PCOS இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா சொல்லிக்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதை நீங்க தான் ஏற்படுத்தணும். இன்னைக்கு மக்கள் எந்த விதத்துல இருக்காங்கன்னா, ஒண்ணு இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள்னு சொல்லக்கூடிய இந்த PCOS பத்தி தெரியாத ஒரு சிலர் இருக்காங்க. சோ உடல் பருமன் வருது, பீரியட்ஸ் அதாவது அவங்களுக்கு மாதவிடாய் சரியா வர மாட்டேங்குது, அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள்ல அவங்க திருமணத்துக்கு அப்புறமா தான் அதை தெரிஞ்சுக்கிறாங்க சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கு. அந்த விதத்துல ஒரு விதமான மக்கள் இருக்காங்க. இன்னொரு விதமான மக்கள் எப்படின்னா, இப்ப நகரத்துல இருக்கிறவங்க எனக்கு PCOS இருக்கு, PCOS நான் பார்த்துட்டேன், பட் ஆனா இதை சரி பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா முறையான சிகிச்சை இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை சரி பண்ண முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு சாரர் இருக்காங்க. ஒரு சிலர் வரும்போது பாத்துக்கலாம், அதாவது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இல்ல குழந்தை இல்லைன்னா வேணா அப்ப பாத்துக்கலாம், இல்ல எப்பயாவது மேரேஜ் அப்போ நம்ம ஒபிசிட்டி இருக்கும், சோ மேரேஜ் அப்போ நம்ம வேணா உடல் பருமனை குறைச்சிக்கலாம். சோ இன்று 3 விதமான விஷயமே சிக்கலுக்குரியதான். ஒண்ணு, அதை பத்தி தெரியாம இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், தெரிஞ்சும் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு
சிகிச்சை பத்தி அவங்களுக்கு தெரியல. சோ முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து அது முழுமையா சரி பண்ண முடியும். சோ மூன்றாவது விஷயம் வந்து அது ஒரு அலட்சிய போக்கா, எப்ப தேவையோ அப்ப நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. சோ இந்த 3 விதமே தவறு. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த PCOS அப்படிங்கிறது இந்த பாலிசிஸ்டிக், அதாவது நம்மளுடைய சினைப்பையை சுத்தி இருக்கக்கூடிய இந்த நீர்க்கட்டிகள் சம்பந்தமான பிரச்சனை வந்து அவங்க வாழ்க்கையில வந்து திருமணத்துக்கு முன்னும் நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கும், திருமணத்துக்கு அப்புறம் இன்னும் சொல்லப்போனா மாதவிடாய் முடிவடையக்கூடிய காலகட்டத்துல. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ திருமணத்துக்கு முன்னாடி எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கும், என்ன சிகிச்சை எடுத்துக்கலாம், என்ன உணவு முறைகள் எடுத்துக்கலாம். நிச்சயமா டாக்டர், அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுட் கண்ட்ரோல்லையாவது இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் நம்மளுடைய மக்கள் கிட்ட அதிகமா இருக்கு. அது குறித்தும் விரிவா பேசலாம். சென்னையில இருந்து ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. பேசுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ உமா மேடம், லைன்ல இருக்கீங்க? உங்க நாங்க சென்னையில இருந்து பேசுறேங்க, பூமானே. சொல்லுங்க உமா. வந்து எனக்கு 2 டவுட் இருக்குங்க. வந்து டாக்டர் சொல்றாங்க இந்த மாதிரி கஷாயம் பண்ணி சாப்பிட்டா நல்லதுன்றாங்க இல்லையா? கஷாயம் எல்லாம் போட்டு நல்லா ஒண்ணுக்கு பாதியா குறைச்சு சாப்பிடணும் நல்லதுன்னு சொல்றாங்க. அது வந்து ராத்திரியே பண்ணி வச்சுட்டு காலையில சாப்பிடணுமா, இல்லாட்டி அப்பவே பண்ணிட்டு அப்ப சாப்பிடணுமான்னு தெரியணும். இன்னொரு டவுட் வந்து அது எவ்வளவு நாளைக்கு அந்த கஷாயம் சாப்பிடணும், பர்மனண்டா சாப்பிடலாமா இல்லாட்டா ஒரு குறிப்பிட்ட மாசத்துக்கு தான் சாப்பிடலாமான்னு தெரியணும் டாக்டர். என்ன கஷாயம் சாப்பிடுறீங்கம்மா? எப்ப சாப்பிடணும் அந்த கஷாயம் எல்லாம் சொல்றாங்க, நெடுஞ்சிம்பு கஷாயம் அது மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி கஷாயத்தை ராத்திரி போட்டுட்டு அது காலையில சாப்பிடுறது நல்லதா, இல்லாட்டா உடனே போட்டுட்டு உடனே சாப்பிடுறது நல்லதா? நீங்க எத்தனை மாசம் சாப்பிடணும், இல்லாட்டா பர்மனண்டா சாப்பிடலாமா? இது சைடு எஃபெக்ட் ஒண்ணு வராதான்னு தெரியும். உங்களோட என்ன பிரச்சனைக்காக எடுத்துக்கிறீங்கம்மா? உங்களுக்கு பீரியட்ஸ் பிரச்சனை அது மாதிரி இருக்கிறது இல்லையா? அது மாதிரி எல்லாம் அந்த சுகருக்கு அதுக்கெல்லாம் எல்லாம் சேர்த்து சொல்லி டாக்டர் எல்லாம் எழுதி வச்சு நான் கஷாயம் மட்டும் போட்டுக்கிறேன். அது வந்து ராத்திரி போட்டு காலையில சாப்பிடணுமா இல்லாட்டா காலையில போட்டு அப்படியே சாப்பிடணுமான்னு தெரியும். சரிம்மா உமா, வந்து அதாவது நெரிஞ்சில் கஷாயம் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நைட்ல ஊற வச்சுட்டு ஏர்லி மார்னிங் எழுந்து நீங்க கொதிக்க வச்சுட்டு அடுத்து நீங்க வந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள அந்த கஷாயம் எடுத்துக்கோங்கம்மா. ஏன்னா கஷாயத்தை பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரத்துக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லது. ஆனா இந்த நெரிஞ்சில் கஷாயம் எதுக்காக யூஸ் பண்றீங்க? ஏன்னா வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கவங்க வந்து முதல் 14 நாட்கள்ல தான் நெரிஞ்சில் யூஸ் பண்ணும், அடுத்த 14 நாட்கள்ல வந்து நெரிஞ்சில் யூஸ் பண்ணக்கூடாது. சோ இது வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, அதாவது PCOS கண்டிஷன்ல இருக்காங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகி முதல் 14 நாட்கள் வரைக்கும் நீங்க நெரிஞ்சில் யூஸ் பண்ணலாம். அது இல்லாம மற்ற அதாவது ஒரு சிலருக்கு வந்து சிறுநீர் எரிச்சல் இருக்கும், இன்னும் பல விஷயங்களுக்கு வந்து நெரிஞ்சில் எடுத்துப்பாங்க. அவங்க வந்து நீங்க தொடர்ந்து எடுத்துக்கலாம். இந்த சிறுநீர் எரிச்சல் இருக்கு, சிறுநீர்ல கல் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நீங்க ஒரு 3 மாசம் நீங்க எடுத்துக்கலாம். சோ மற்ற விஷயங்களுக்கு நீங்க நெரிஞ்சில் கூட சில விஷயங்களை சேர்த்து எடுத்துக்கணும். தொடர்ந்து ரொம்ப நாள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க கஷாயம் பொறுத்த வரைக்கும் நீங்க காலையில கொதிக்க வச்சுட்டு நைட்ல ஊற வச்சிடுங்க, காலையில எழுந்து அதை கொதிக்க வச்சுட்டு 3 மணி நேரத்துக்குள்ள சாப்பிடுங்க. ஒரு 6 மணிக்கு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா 9 மணிக்குள்ள சாப்பிட்டுடுங்க. அது உங்களுடைய பிரச்சனையை பொறுத்து. இப்ப நீங்க சினைப்பை நீர் கட்டி இருக்கவங்க எல்லாம் வந்து அவங்க நெரிஞ்சில் கஷாயமா எடுத்துக்கலாம். பட் அந்த நெரிஞ்சில் கஷாயம் வந்து அவங்களுக்கு முதல் 14 நாட்கள்ல ஃபாலிகுலர் ஃபேஸ்ன்னு இருக்கும், அந்த ஃபேஸ்ல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சு வெடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுடைய நோயை பொறுத்து இந்த இது வந்து நீங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கணும், எந்த காலங்கள்ல எடுத்துக்கிறோங்கிறது மாறுபடும். உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். கஷாயம் வந்து நீங்க தயாரிச்சு 3 மணி நேரத்துக்குள்ள எடுத்துக்கணுமா? நிச்சயமா உமா மேடம், பேக்ட்ராப்ல நம்பர் இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறத சொல்லல, சிறுநீர் எரிச்சல் இருக்குன்றது மட்டும் சொல்லிருக்காங்க. பட் வேற பிரச்சனைகளுக்காக எடுத்துக்கிறாங்களாங்கிறது தெரியல. அதனால நம்பர் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. 9500946634, 9500946635. இந்த 2 நம்பர்ஸ்ல நீங்க எந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கனாலும் டாக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. சோ நீங்க டாக்டர்ஸ் கிட்ட நீங்க டைரக்டாவே பேசலாம். என்ன பிரச்சனைக்காக எடுத்துக்கிறீங்க, எந்த டைம்ல எடுத்துக்கிறீங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. எப்படி எடுத்துக்கணும், கரெக்டான சிகிச்சை என்னங்கறத நம்மளுடைய டாக்டர்ஸ் உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. டாக்டர், திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படின்னு சொன்னீங்க. முக்கியமா இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா என்ன அறிகுறிகள் இருக்கும். நிறைய பேர் அதை பத்தி தெரியாமலும் இன்னும் இருக்காங்க. சோ திருமணத்துக்கு முன்னாடி என்ன விதமான சிகிச்சை எடுத்துக்கலாம்? முக்கியமான பிரச்சனை திருமணத்துக்கு முன்னாடி அவங்க வந்து உடல் பருமன். இந்த உடல் பருமனும் PCOSம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இது நிறைய பேர் வந்து இங்கிட்டே நமக்கு ஸ்கேன் எடுத்துட்டு வரும்போதே வந்து இதை நான் பார்த்தேன், ஆனா இது கண்டிப்பா சரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. கண்டிப்பாக இல்ல. அப்படியே வந்து இந்த விஷயம் இருந்தால் கூட இதனால வரக்கூடிய பக்க விளைவுகள் ரொம்ப அதிகம். பக்க விளைவுகள்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும் டாக்டர். நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தான் இப்ப நம்ம பாதிக்கப்படுறது, நோயை விட சைடு எஃபெக்ட்ஸால அதிகமா பாதிக்கப்படுறோம். அது என்னன்றதை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் கடலூர்ல இருந்து இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா.
வணக்கம், தொடர்புல இருக்கீங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. இளவேனில் மேடம், டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஆமா. ஹலோ. இளவேனில் மேடம், லைன்ல இருக்கீங்க, தாராளமா பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேர் ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல குளிர்ச்சியா இருக்கு இந்த வெயில் சீசனுக்கு பேரு. இளவேனில். சொல்லுங்க இளவேனில், அழகான பேர். இல்லைங்க, எனக்கு வந்து 1 இயரா வந்து irregular periods தான், சரியா பீரியட்ஸ் வரது இல்லைங்க மேடம். சரிங்க. நான் வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். ஆனா அவங்க வந்து நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. சரிங்க. ஆனா அது வந்து அவங்க டேப்லெட் கொடுத்தாதான் எனக்கு வந்து பீரியட்ஸ் வர மாதிரி இருந்தது. சரிங்க. அப்புறம் வந்து ஆஃப்டர் ஒரு 3 months ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நான் அதுக்கப்புறம் பீரியட்ஸே சுத்தமா வரவே இல்லை. 3 months டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சுத்தமாவே பீரியட்ஸ் வரவே இல்லை. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன வயசு டாக்டர்ஸ் பாத்துட்டேனா? இளவேனில் என்ன வயசாகுது உங்களுக்கு? இது வந்து கவனிக்காமலே விட்டா ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஆபரேஷன் பண்ற லெவலுக்கு எல்லாம் போயிடுமா மேடம்? என்னன்னு தெரியல. இளவேனில் உங்களுக்கு என்ன வயசாகுதுமா? எனக்கு வந்து 29 ஆகுது. எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு? 1 இயராவே இருக்கு மேடம். மேரேஜ் ஆயிடுச்சுங்களா? மேரேஜ் ஆகல. ஓகேமா. கண்டிப்பாக வந்து உடல் பருமன், அதாவது வெயிட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குங்களா? ஹலோ. வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதாமா உங்களுக்கு? வெயிட் அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேடம். சரிம்மா, உங்களுக்கான தீர்வை நம்ம டாக்டர் சொல்லுவாங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இளவேனில்? இல்ல மேடம், வேற எதுவும். சரிம்மா, நீங்க வந்து போன் கட் பண்ணிட்டு டிவில பாருங்க, உங்களுக்கான தீர்வை நம்ம டாக்டர் சொல்லுவாங்க. சரிங்களா? இளவேனில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக 3 மாசமா பீரியட்ஸே ஆகல, அதாவது அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாதான் அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து 29 வயசுல கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் தான். சோ அதனால வந்து எனக்கு முறையான சிகிச்சை தேவை. உங்களுக்கு வந்து சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்கு, அது கூட உடல் பருமனும் வந்துட்டே இருக்கு. ஆனால் வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டாதான், ஹார்மோனல் மெடிசன் எடுத்துக்கிட்டாதான் வருது அப்படிங்கிறது திருப்பி உங்க உடலை வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3 மாசம் எடுத்துக்கிட்டு இப்ப சுத்தமாவே பீரியட்ஸ் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இன்னும் அந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருக்கிறதுக்கு எப்பவுமே ஹார்மோன்ஸ் மாத்திரைகள் வந்து ஒரு பெரிய தீர்வா இருக்க முடியாது. அதனால உங்களுக்கு முறையான சிகிச்சை தேவைமா. உங்களுக்கு உடல் பருமனும் அதிகமா இருக்கு, இன்னும் திருமணம் ஆகல அப்படிங்கிறப்போ இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கும். நீங்க கடலூர்ல இருக்கீங்க அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு வந்து நீங்க ஒரு தடவை வந்து பாருங்க. ஒவ்வொரு மாசமும் இந்த மாதமும் கூட 2வது ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து நான் பாண்டிச்சேரி வரேன். நீங்க ஒரு முறை நேர வந்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கு. சோ அதுக்கான முறையான சிகிச்சை தேவை. அதாவது பஞ்சகர்மா சிகிச்சையும் தேவை. முதல்ல வந்து நம்ம சொன்ன மாதிரி டீடாக்சிபிகேஷன். சோ இந்த மாதிரி PCOS நோயாளிகளுக்கு இடுப்பு பகுதியில வாதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு கன்ஜெஷன் மாதிரி சொல்லுவோம். அங்க வந்து அந்த உயிரோட்டம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை சரி பண்றதுக்கான கழிச்சல் மருந்துகளும் பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் கொடுத்துட்டு அதற்கப்புறமா உங்களுடைய பீரியட்ஸை ரெகுலர் பண்றதுக்கும், அதே மாதிரி இது ரெண்டும் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வெயிட்டும் குறைய ஆரம்பிச்சிடும், உங்களோட பீரியட்ஸும் ரெகுலர் ஆக ஆரம்பிச்சிருமா. உங்களுக்கு அந்த மருந்து மாத்திரைகள் வேண்டாம், அது இன்னும் உங்களுக்கு பிரச்சனையா தான் உங்களுக்கு அதிகப்படுத்தும். சோ அதனால உங்களுக்கு முறையான சிகிச்சை தேவை. நீங்க ஒரு முறை நீங்க பாண்டிச்சேரி வந்து பாருங்க. நான் உங்களுக்கு அந்த சிகிச்சை முறைகள் என்ன பண்ணணும்ங்கறத நேரடியா சொல்றேன். ஏன்னா உங்களோட பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் தேவை, அது கூட மருந்து மாத்திரைகளும் தேவை, அது கூட யோக பயிற்சிகளும் தேவை, உணவு கட்டுப்பாடும் தேவை. கண்டிப்பாக உணவு முறைகள்ல வந்து நீங்க வந்து வெள்ளை சர்க்கரை எடுத்துக்காதீங்க, மைதா சம்பந்தமான பொருட்கள் எடுத்துக்காதீங்க, பால் சார்ந்த பொருட்கள்ல மோர் தவிர மத்தது எதுவுமே நீங்க எடுக்கக்கூடாது. சோ இந்த 3 விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள், அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து யோக பயிற்சிகளும் தேவை. சோ இந்த மாதிரியான முறைகளை உங்களுக்கு சிகிச்சை கொடுத்தோம்னா முழுமையான நிவாரணம் கிடைக்கும். நீங்க காலம் தாழ்த்தாம சீக்கிரமே வந்து பாருங்க. பாண்டிச்சேரிக்கு வந்து நான் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமைகள்ல வர்றேன். சோ நீங்க ஒரு முறை நீங்க நம்மளுடைய மருத்துவமனையை தொடர்பு கொண்டு நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும்பொழுது டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. நிச்சயமா இளவேனில் மேடம், நான் நம்பர்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 9500 946634, இன்னும் நம்ம 9500 946635.
நம்மளுடைய ஷோ முழுக்கவே வந்து இந்த நம்பர்ஸ் நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம், பேக்ட்ராப்லயும் இருக்கு. நீங்க இந்த 2 நம்பர்ஸ்ல எந்த நம்பர்ல வேணாலும் கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் சண்டேல டாக்டர் அங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் மேரேஜ் ஆகல அப்படிங்கறதுனால முன்னாடியே பாத்துக்கிறது நல்லது இல்லையா டாக்டர்? சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் நம்ம. இதுதான் முக்கியமான சைடு எஃபெக்ட். இப்ப அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, 29 வயசு ஆகுது, ஆனா பீரியட்ஸ் வந்து வரல அப்படிங்கிறப்போ நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 28 நாள் மாத்திரை ஒண்ணு கொடுப்பாங்க. 21 நாட்கள் கொடுக்கும்போது அடுத்த ஒரு 7 நாட்கள் ஆகும். சோ சிலருக்கு வந்து அது ஒரு சில மாதங்கள், ஒரு 2-3 மாதங்கள் நல்லா இருக்கும். பட் பலருக்கு வந்து அது என்ன ஆயிடும் அப்படின்னா இன்னும் உடல் பருமன் அதிகமாகிட்டே தான் வரும். ஏன்னா ஒரு நோய்க்கான வந்து பிரச்சனை இருக்கு, பிசிஓஎஸ்னாலதான் நமக்கு உடல் பருமன் வருது, தலைமுடி கொட்டுது, அதே மாதிரி வயிறு தொடை பகுதியில மட்டும் நிறைய வெயிட் போடுது, அவங்களுக்கு மனதளவுலயும் பிரச்சனை வருது அப்படின்னா அதற்கான அந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டா அது இன்னும் அதிகமாகுது. அப்படிங்கிறப்போ அது வந்து சிகிச்சை முறைகள் வந்து முழுமையான ஒரு தவறான ஒரு சிகிச்சை முறைகள் தான். சோ அதுதான் வந்து அதுவும் முக்கியமா திருமணத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து ஒபிசிட்டி ஆறதுனால அவங்களுக்கு வந்து சமுதாயத்திலேயும் ஒரு பெரிய திருமணமாகும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது. அவங்க வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுது. முக்கியமா அவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் இருக்கிறது, அதாவது சில இடங்கள்ல மட்டும் கருப்பாகிறது, கழுத்தை சுத்தி கருப்பாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குது. முக்கியமா திருமண வாழ்க்கையிலையும் அது வந்து அவங்க மனதளவிலையும் ஒரு பாதிப்பை உண்டாக்குது. சோ இதுக்கு சிகிச்சை முறைகள் நம்ம சொன்ன மாதிரி உடல் பருமன் அதிகமா இருக்கு அப்படின்னா வந்து அவங்களுக்கு நம்ம வந்து பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் மூலமாக அவங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த டீடாக்சிபிகேஷன் மெத்தட் மூலமா நம்ம அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வாதத்தை சரி பண்ணும். அதற்கப்புறமா மருந்து மாத்திரைகள் மூலமாக அவங்களுடைய சினைப்பை, அதாவது ஓவரியும் சரி அந்த கர்ப்பப்பையும் பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் நம்ம கொடுப்போம். இந்த 2 பிரச்சனையுமே முக்கியமான காரணம் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வந்து சினைப்பையில நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படின்னா அதற்கான பிரச்சனைகள் சினைப்பையில மட்டும் கிடையாது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல் வந்து தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸை வெளியேற்றக்கூடிய செயல்திறன் கம்மியாயிடும். சோ இதையும் நம்ம தூண்டுறோம். நம்மளுடைய அந்த டீடாக்சிபிகேஷன்ங்கிற அந்த கழிவு நீக்க முறையின் மூலமாக நம்மளுடைய உள் உறுப்புகள் எல்லாம் நம்ம பலப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பிரச்சனை மட்டும் இல்ல, மற்ற எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு வந்து இன் ஃபியூச்சர்ல வராது. இதுக்கு அடுத்த விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, எல்லாமே வந்து பிசிஓஎஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ சிகிச்சை முறைகள் மூலமாக என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி எல்லாம் பார்த்துட்டு அந்த கருமுட்டை வெளியாகக்கூடிய ஊசி போட்டு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி கருமுட்டை உண்டாகும். நம்மளத்துல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு சித்தால அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். அதுக்கு முன்னாடி கோவில்ல இருந்து ஒரு நேயர் இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம் மேம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ, குட் மார்னிங் மேடம். நான் கோயம்புத்தூர்ல இருந்து மோனிஷா பேசுறேன். மோனிஷா மேம், உங்க கேள்வி டாக்டர் கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா மேம். எனக்கு வந்து பிசிஓடி இருக்கு மேம். என்னோட வயசு 21 வயசாச்சு. பிசிஓடி இருக்கு, மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ நான் 3 months பிரெக்னெண்டா இருக்கேன். அந்த பிசிஓடினால அந்த பிரெக்னன்சி வந்துட்டு பாதிக்குமான ஒரு பயம். அது மட்டும் இல்லாம பேக் பெயின் ஆகுது, இடையில பேக் பெயின் ஆகுது, கொஞ்சம் ஸ்டொமக் பெயின் ஆகுது, பிரெஸ்ட் எல்லாம் ரொம்ப பெயினா இருக்கு மேம். அது பிசிஓடினாலயா அப்படிங்கறது ஒரு டவுட். அப்புறம் பிசிஓடிக்கு நான் வேற எந்த டேப்லெட்ஸும் அப்படி எல்லாம் எதுவுமே எடுத்துக்கல. அதனால ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மேம். மோனிஷா, உங்களுக்கு பாடி வெயிட் எவ்வளவு இருக்கு? 70 இருக்கு மேம். ஓகே, சோ கொஞ்சம் உடல் பருமன் இப்போ வந்து அதிகமா இருக்கா இந்த 3 மாசத்துல? ஏதாவது இந்த 3 மாசத்துல எந்த சேஞ்சஸும் இல்ல மேம். 70 தான் இருக்கு. முதல்ல வந்துட்டு 73 இருந்துச்சு, இப்ப 70 இருக்கு. சரிங்க, ஓகே ஓகே. இருந்தாலும் பிஎம்ஐ பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. முக்கியமா பிசிஓஎஸ் நோயாளிகள் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது முதல் 3 மாசத்துல அவங்களுக்கு நிறைய வந்து அபார்ஷன் ஆகும். பட் ஆனா அது தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. உடல் பருமன் தான் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணுமா. நீங்க கொஞ்சம் அதாவது சர்க்கரை சம்பந்தமான பொருட்கள் அதிகமா எடுத்துக்க கூடாது, டைரக்ட் சுகர் நிறைய எடுத்துக்காதீங்க. ஆனா இந்த பிரஸ்ட்ல பெயின் இருக்கிறது, அந்த மத்த விஷயங்கள் எல்லாமே முதல் 3 மாசத்துல இருக்கும். அதுலயும் முக்கியமா பிசிஓஎஸ் நோயாளிகள் வந்து கர்ப்பம் தரிக்கும் போது இந்த அந்த ஹார்மோன்ஸ் வந்து சரியா வந்து நான் சொன்ன மெத்தட்ல வந்து அது எலிமினேட் ஆகாம அப்படியே இருந்துச்சுன்னா சிலருக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் கொஞ்சம் டாமினன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 monthsல வந்து இயற்கையாவே இருக்கும். பட் பிசிஓஎஸ் நோயாளிகளுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்துல வந்து அவங்களுக்கு அந்த மார்பு பகுதியில வந்து கனமா இருக்கிறது இது எல்லாமே இருக்கும். நீங்க உடல் பருமன் மட்டும் அதிகமாகாம பாத்துக்கோங்க. டெய்லி கொஞ்சம் வாக்கிங் போறது, டைரக்ட் சுகர் நீங்க நிறைய எடுத்துக்காதீங்க. சோ அந்த மாதிரி இது பண்ணீங்கனாலே நீங்க வந்து ஓரளவு வந்து இந்த
பிரெக்னன்சி 3 மந்த்ஸ்க்கு மேல கண்டினியூ ஆயிடுச்சுனாலே நீங்க அதுக்கப்புறமா வந்து ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நீங்க சுகப்பிரசவம் ஆறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க வந்து வாக்கிங் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணீங்கனாலே போதும். 3 மாசம் தாண்டிடுச்சுன்னா பயப்பட வேண்டியதில்லை. பட் இயற்கையாவே வந்து இந்த பிசிஓஎஸ் நோயாளிகளுக்கு அதை முழுமையா சரி பண்ணாம அந்த கர்ப்பம் தரிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மற்றவங்களை விட அதிகமா வந்து அந்த பிரஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கிறது, அதே மாதிரி வலி இருக்கிறது, இதெல்லாமே இருக்குமா. பயப்பட தேவையில்லை. நீங்க வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது, ஏன்னா பிரெக்னெண்டா இருக்காங்க, நிறைய சாப்பிட எல்லாரும் சுத்தி சுத்தி கொடுப்பாங்க. சுகர் எடுத்துக்க வேண்டாம். சுகர் எடுத்துக்க வேண்டாம். மைதா சம்பந்தமான பொருட்கள் எடுத்துக்க வேண்டாம். ப்ராசஸ்டு ஃபுட், அதாவது நம்ம அந்த பிரிசர்வேட்டிவ் போட்டு ப்ராசஸ் பண்ண ஃபுட் எடுத்துக்க வேண்டாம். இது நீங்க தவிர்த்துட்டாங்களே அவங்க போதும். நிறைய தண்ணி குடிக்கணும். எங்க டாக்டர் எல்லாருமே பிரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு வெளியில இருந்து வாங்க வேண்டாம், நாம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு வாரம் வச்சிருந்து தானே எடுக்கிறோம், அது ஏற்கனவே பிரிசர்வ்ட் ஃபுட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாம டெய்லி வெஜிடபிள்ஸ் வாங்கி அந்த மாதிரி சாப்பிட்டாலே இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். இந்த 3 மாசங்கள்ல அப்படிங்கிறப்போ அவங்க வந்து நிறைய வந்து கீரை காய்கறிகள் நிறைய பச்சை, அதாவது என்ன ஃபோலிக் ஆசிட் அவங்களுக்கு நிறைய தேவைப்படும். முதல் 100 நாட்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து அந்த பச்சை கீரை காய்கறிகள்ல இருக்கக்கூடிய அந்த ஃபோலிக் ஆசிட் தேவைப்படும். டேப்லெட்டாவும் எடுத்துப்பாங்க. பட் இருந்தால் கூட அந்த கீரை காய்கறிகள் எடுத்துக்கும் போது குழந்தையோட மூளை வளர்ச்சி நல்லா இருக்கும். ஏன்னா 3 மாதத்துக்குள்ள மூளை வளர்ச்சி வந்து முடிஞ்சிடும். சோ இந்த காலகட்டத்தில் அவங்க நிறைய கீரை காய்கறிகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. சூப்பர் டாக்டர். ஏன்னா இன்னொரு டயட்டும் நீங்க சொல்லிருக்கீங்க. திருமணத்திற்கு பின் நம்மளுடைய சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும்? சிகிச்சை முறைகள்ல முக்கியமாக வந்து என்னன்னா, நம்ம திருமணத்துக்கு முன்னா இருந்தாலும் சரி, முதல்ல அவங்களுக்கு உடல் பருமனை வந்து குறைக்கிறதுக்கான நம்ம சிகிச்சை முறைகள் கொடுப்போம். அது கூட அவங்க உடல்ல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சரி பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகள். ஏன்னா அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில இருப்பாங்க. சிலருக்கு வந்து ஓரளவு மைல்டா தான் இருக்கும். அப்ப அவங்களுக்கு ஒரு 3 நாட்கள் மட்டும் அவங்களுக்கு பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் கொடுத்துட்டு, ஒரு 4வது நாள் வந்து அவங்களுக்கு வயிறை கிளீன் பண்ணக்கூடிய மருந்துகள் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் அவங்களுக்கு மருந்து கொடுத்தோம் அப்படின்னா, அந்த 3 மாதத்திலே வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 10 கிலோவே வந்து ஓரளவு குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த பீரியட்ஸும் கரெக்டா ஆகும். அவங்களுடைய அந்த கருமுட்டை வெளியாறதும் சரியாகும். பட் சிலர் வந்து ரொம்ப அதிகமான அளவு இருப்பாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி 80, 90 அந்த மாதிரி அளவு வெயிட் இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களோட உடல் அதோட நிலை பொறுத்து அவங்களுக்கு வந்து அந்த சிகிச்சை முறைகள் வந்து மாறுபடும். 3 விதமான சிகிச்சை முறைகள் முக்கியமாக வந்து நம்ம பஞ்சகர்மா சிகிச்சை முறையின் மூலமாக உடல் பருமனை குறைக்கிறதுக்கான சிகிச்சை முறைகள் நம்ம கொடுப்போம். 2வதாக மருந்து மாத்திரைகள் மூலமாக அவங்களுடைய கர்ப்பப்பையை பலப்படுத்துறது, அதே மாதிரி சினைப்பையில இருக்கக்கூடிய அந்த கருமுட்டை சரியான நேரத்துல வெடிச்சு வெளியேறதுக்கான சிகிச்சை முறைகள், அதே மாதிரி அவங்களுடைய கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள், அவங்க உடல்ல இயற்கையா அந்த வளர்சிதை மாற்றத்தோட அளவை அதிகப்படுத்தக்கூடிய, அதாவது மெட்டபாலிக் ரேட் அதை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள். சோ இது வந்து மருந்துகள் மூலமாக நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள். 3வது முறை வந்து அவங்களுக்கு யோக பயிற்சிகள். சோ இது ரெண்டுமே பண்ணி அவங்க வந்து நார்மலுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வராம இருக்கிறதுக்கான சிகிச்சை முறைகள் தான் வந்து யோக பயிற்சிகளும் உணவு கட்டுப்பாடும். சோ உணவு கட்டுப்பாடு இல்லை, என்ன விதமான உணவுகள் எடுத்துக்கணும். ஏன்னா பெரும்பாலும் இந்த விதமான பெண்கள் வந்து ஒண்ணு சாப்பிடவே மாட்டாங்க, இல்லைன்னா வந்து தவறான உணவுகளை சாப்பிடுவாங்க. இதை பற்றியான ஒரு தெளிவான ஒரு ஆலோசனை அவங்களுக்கு கொடுக்கும்போது திருப்பி அவங்களுக்கு வராத ஒரு சூழ்நிலை, நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும். சோ இந்த 3 முறைகள் மூலமாக அவங்களுக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது பிசிஓஎஸ் முழுமையாகவும் சரியாகும். அந்த பிசிஓஎஸ் நோயினால குழந்தையின்மை பிரச்சனை இன் ஃபியூச்சர்ல ஒரு 40 வயசு தாண்டி அவங்களுக்கு இதனோட தொடர்ச்சியா வரக்கூடிய ரொம்ப சீக்கிரமாவே வரக்கூடிய சர்க்கரை நோயா இருக்கட்டும், அதே மாதிரி பிபி வரும், அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து அதிகமா இருக்கும். உடல் பருமன் இருந்தாலே எல்லா விதமான நோய்களும் வந்துடும். சோ இந்த விதமான நோய்களையும் வந்து அவங்க தவிர்த்துக்க முடியும். நிச்சயமா டாக்டர். இப்ப பிசிஓஎஸ் நோயாளிகள் அப்படின்னு பார்த்தாலே வந்து உடல் பருமன் காரணமா நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு சாப்பிடறதே இல்ல, அப்படியே சாப்பிடணும்னு நினைச்சாலும் நொறுக்கு திணி இல்ல, நான் வந்து 2 பிஸ்கெட் காலையில எடுத்துக்கிறேன், சின்னதா ஒரு கஞ்சி குடிக்கிறேன், அதோட நான் சாப்பிடறதே இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்க இருக்கு. அவங்க என்னென்ன மாதிரியான உணவு பழக்கங்கள் குறைச்சிக்கலாம்? உணவு முறைகள்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க 3 அதாவது ஒரு நாளைக்கு 3 டைம் சாப்பிடறத வந்து 6 டைமா பிரிச்சுக்கணும். முதல்ல காலையில நிறைய தடவை சொல்லியிருக்கேன், பெண்களுக்கு காலை உணவு வந்து அவங்க தவிர்க்க கூடாது. காலையில எழுந்துட்டு ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே வந்து அவங்க ஏதாவது கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கணும். முதல் பானமா வந்து நீங்க லவங்கப்பட்டை, நம்மளுக்கு பிரியாணிக்கு நம்ம போடுவோம் இல்லைங்களா, அதை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு அதை ஒரு டீஸ்பூன் போட்டு நீங்க வந்து வெந்நீர்ல ஒரு கிளாஸ் வாட்டர்ல வந்து ஒரு டீஸ்பூன் வந்து போட்டுட்டு அதை நீங்க லைட்டா பாயில் பண்ணிட்டோ இல்ல வந்து ஒரு டீ மாதிரியோ நீங்க எடுத்துக்கலாம். இது ஒரு நாள் எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் காலையில எடுத்துக்கிறது. சோ இது வந்து அவங்களுடைய உடல்ல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும். தேன் கலந்துக்கலாமா டாக்டர்?
தேன் தேவை இருக்காது, தேவைப்பட்டா வேணா கொஞ்சம் கலந்துக்கலாம், 1 டீஸ்பூன் கலந்துக்கலாம். பட் இதுவே டீ மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட். ஏன்னா லவங்கப்பட்டையே கொஞ்சம் இனிப்பு சுவையோட தான் இருக்கும். சோ அதனால பெரும்பாலான இனிப்புல லவங்கப்பட்டை சேர்ப்பாங்க. சோ இது வந்து நம்ம உடல்ல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் கம்மி பண்ணும், அதே மாதிரி வந்து உடல் பருமனையும் கொஞ்சம் குறைக்கும். இது ஒரு நாள் அவங்க எடுத்துக்கலாம். சோ அடுத்த நாள் வந்து எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவங்க காலையில வெறும் வயிற்றுல வந்துட்டு அவங்க 2 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காயோட ஒரு சிறு துண்டு இஞ்சி, தோல் சீவின இஞ்சி, அது கூட ஒரு பாதி லெமன். சோ இது மூணையுமே வந்து, அதாவது இஞ்சியும் வந்து நெல்லிக்காயும் கொஞ்சம் நல்லா மிக்சில அவங்க அரைச்சிட்டு, அது கூட ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டுட்டு, ஒரு பாதி எலுமிச்சை அது கூட அவங்க பிழிஞ்சிட்டு, இந்த தண்ணி கூட கொஞ்சம் லூக் வார்ம் வாட்டரா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். சோ இதை வந்து ஒரு 1/2 லிட்டர் காலையில எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி மாறி மாறி எடுத்துக்கலாம். 3வது நாள் வந்து அவங்க முதல் பானமா ஜீரகம் சேர்த்த தண்ணி எடுத்துக்கலாம். சோ இது வந்து காலையில 1 மணி நேரத்துக்குள்ள அவங்க ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு இதா இருந்தது அப்படின்னா, காலையிலேயே அவங்களுடைய வளர்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிக் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். இது முதல் நிலையில அவங்க பண்ணக்கூடிய விஷயம். அடுத்து வந்து ஒரு 8:30 மணிக்குள்ள அவங்க காலை உணவு எடுத்துக்கணும். பாதி அவங்க வந்து பழங்கள் எடுத்துக்கலாம், மீதி பாதி அவங்க என்ன இயல்பா சாப்பிடுவாங்களோ, இட்லி சாப்பிடுறாங்களாலும் சரி, இல்ல என்ன சாப்பிடுறாங்களோ அதோட அளவு ஒரு பாதி எடுத்துக்கலாம். சோ இது வந்து அவங்க 8:30 மணிக்குள்ள எடுத்துக்கணும். ஒரு 11 மணி போல அவங்க ஏதாவது மோர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்ல ஒரு லெமன் டீ வந்து சுகர், ஒயிட் சுகர் இல்லாம அவங்க வந்து எடுத்துக்கலாம். மதிய உணவு வந்து ஒரு 12ல இருந்து 1:30க்குள்ள அவங்க எடுத்துக்கணும். மதிய உணவுமே அவங்க 3 விதமா பிரிச்சுக்கணும். ஒரு பாதி வந்து காய்கறிகள், சமைக்காத காய்கறிகள், கேரட், பீட்ரூட், அந்த மாதிரியான வெள்ளரிக்காய், அந்த மாதிரியான காய்கறிகள். ஒரு பாதி வேணும்னா அவங்களுக்கு வந்து ஃபிஷ், அதாவது குழம்புல போட்ட ஃபிஷ் அந்த மாதிரி வந்து அவங்க எடுத்துக்கலாம். இன்னொரு பாதி தான் அவங்க ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இது 3மே ஈக்குவல் குவான்டிட்டி இருக்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கணும். இது மதிய உணவை பொறுத்த வரைக்கும். ஈவினிங் போற ஒரு 4 மணி போல வந்து அவங்க வந்து கொஞ்சம் வேக வச்ச கடலை, இல்ல ஏதாவது 2 பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னும் சில அதாவது வந்து வேக வச்ச ஆரோக்கியமான வந்து முளைக்கட்டின பயிறு வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நைட்டு ஃபுட்டு ஒரு 7:30 மணி போல அவங்க எடுத்துக்கணும். நைட்ல எடுத்துக்கிறது வந்து ஒரு 2 சப்பாத்தி, அது கூட வந்து வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல அவங்க ஒரு 2 தோசை, அது கூட ஏதாவது எடுத்துக்கலாம். சோ இது வந்து நைட்டு ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்கிறத விட எந்த நேரத்துக்குள்ள சாப்பிடுறீங்க, 7:30 மணிக்குள்ள உங்களோட நைட் ஃபுட்டை முடிச்சிடுங்க. சோ இந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. டாக்டர், நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஒரு டயட் சொல்லுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அழகா ஒரு டயட் சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயங்கள் சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டாவும் நீங்க சொல்லியிருக்கீங்கன்றதுனால கட்டாயமா ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்க சொல்லும்போது லவங்கப்பட்டையில வந்து அந்த தீநீர் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதை சாப்பிடலாமா? சாப்பிடலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவங்க கண்டிப்பாகவே சாப்பிடலாம். ஏன்னா இந்த பிசிஓஎஸ் நோயே வந்து ஒரு இதுலயும் முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சோ இது வந்து டயபெட்டிக்கோட ஒரு முந்தைய காலகட்டம் சொல்லலாம். சோ அதாவது சர்க்கரை நோயாளிகளும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க இதே மாதிரி ஒரு தேநீர் மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா அவங்க இது கூட வந்து லவங்கப்பட்டையோட ஆவாரம்பூ, சிறு குறிஞ்சான், வெந்தயம், இந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்து பொடி பண்ணி ஒரு மெடிசனாவே அவங்க எடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக. முக்கியமாக இந்த பிசிஓஎஸ் நோயாளிகளா இருக்கட்டும், அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளா இருக்கட்டும், அவங்க சாப்பிடுற உணவை ஒரு 20 தடவையாவது முதல்ல மெல்லணும். அதுதான் முதல் விஷயம். அவங்க உமிழ்நீரோட அது மிக்ஸ் ஆச்சுனாலே அவங்களுக்கு வந்து இந்த சர்க்கரை, அதாவது அவங்க உடல்ல வந்து இன்சுலினோட தேவை கம்மியாகும். சோ உமிழ்நீரோட மிக்ஸ் ஆகும் போதே அது வந்து பாதி செரிக்கப்பட்டுரும். சோ அதனால வந்து முதல்ல இந்த பிசிஓஎஸ் நோயாளிகளா இருக்கட்டும், அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லலாம். சோ இவங்க வந்து அவங்க சாப்பிடுற உணவை வந்து ஒரு கவலம் சாதத்தையே வந்து 20 முறை மெல்லணும். மென்னு அவங்க உமிழ்நீரோட மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க அப்படின்னால ஆங்கில மருத்துவங்களோட துணை இல்லாமலே கண்டிப்பாக வந்து அதை அவங்க சரி பண்ணிக்கணும். ஒரு நல்ல விஷயம் நோட் பண்ணணும் டாக்டர். நீங்க வந்து மென்னு நல்லா சாப்பிடணும்னு சொன்னீங்க. அப்ப ஆப்வியஸ்லி நம்ம சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி வந்து குறைஞ்சு போயிடும். ஒழுங்கா நம்ம மெல்லாம அப்படியே முழுங்குறதுனாலதான் வேக வேகமா நிறைய ஃபுட் சாப்பிடுற மாதிரி இருக்கும். மென்னு நல்லா, இதுதான் அப்பயே சொல்லிருக்காங்க, நொறுங்க தின்றால் 100 வயது. நம்ம அதை ஃபாலோ பண்ணாததுனாலதான் டாக்டர் கிட்டயே போயிட்டு இருக்கோம். இப்ப பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வராம தடுக்கிறது எப்படி டாக்டர்? ஒரு சின்ன குழந்தையில இருந்து ஒரு கேர்ள் சில்ட்ரனை வந்து இப்படி வளர்த்தாக்க, இல்ல இந்த மாதிரியான உணவு முறை, பழக்க வழக்கங்கள்
யோக பயிற்சிகள் கொடுத்தாக்க வந்து இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளமே வராது என் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகள் ஏதாவது இருக்கா? இல்ல இன்றைக்கு காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா பிசிஓஎஸ் வந்து நிறைய சமயங்கள்ல நீங்க அவங்க சின்ன வயசுல இருந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம வளர்ந்தால் கூட சில சமயங்கள்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அந்த மன அழுத்தத்துல கூட வந்து உங்களுக்கு சில சமயங்கள்ல உண்டாகும். பட் முக்கியமா வந்து அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல வந்து அதிகமான அளவு வெள்ளை சர்க்கரை வந்து அவங்க யூஸ் பண்ணாம இருக்காங்க. பால் சார்ந்த பொருட்களோட அளவை கம்மி பண்ணிட்டு உடற்பயிற்சி யோக பயிற்சிகளோட அளவை அதிகப்படுத்தினாங்களாலே பெரும்பாலும் வராம தவிர்க்க முடியும். பட் இருந்தாலும் கூட மன அழுத்தம் அது ஆகும் பொழுது இமீடியட்டா நிறைய பெண்களுக்கு வந்து அந்த ஒரு 3-6 மாதங்கள்லயே அவங்களுக்கு வந்துருது. நிச்சயமா மன அழுத்தம் குறித்து விரிவா பேசணும் டாக்டர். அதுக்கு முன்னாடி தேவக்கோட்டையில இருந்து ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம், தொடர்புல இருக்கீங்க. டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட போன்ல மட்டும் பேசுங்க. ஹலோ, வணக்கம் மேம். தேவகோட்டையில இருந்து மீனாட்சி பேசுறேன். சரிங்க மேம், டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேட்கலாம். எனக்கு வந்து இரெகுலர் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்கம்மா. அது வந்து இப்ப 4 மந்த்ஸா வரவே இல்ல. டேப்லெட் சாப்பிட்டா மட்டும்தான் வருது. சரிங்கம்மா. மீனாட்சி, உங்களுக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என்ன வயசாகுது மீனாட்சி உங்களுக்கு? எனக்கு இப்ப 19 ஆகுது. 19 ஆகுது. பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதா? ஆமா. அப்பா அம்மாக்கு யாருக்காவது சுகர் இருக்கா? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சோ இப்போ ஒரு வருஷமா தான் உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கா? எனக்கு கேட்கல சரியா. இல்ல, இந்த ஒரு வருஷமா தான் பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கான்னு கேக்குறாங்கம்மா. இல்ல, அது 3 இயர்ஸ் அப்படி இருக்கு. 3 இயர்ஸாவே அப்படிதான் இருக்கு. சரிங்கம்மா. உங்களுக்கு இந்த வெயிட் போடுறது வயிறு தொடைப்பகுதியில மட்டும் நிறைய வெயிட் போடுதுங்களா? ஆமா. முடி கொட்டுறது அதிகமா இருக்கா? ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. சரிங்கம்மா. கழுத்தை சுத்தி கருப்பா உண்டாற மாதிரி இருக்கா? ஆமா. பீரியட்ஸ் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை வருது? அது வந்து 3 days 4 days தான் வருது. இல்லம்மா, உங்களுக்கு வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை வருது? ஒரு 40 நாட்களுக்கு ஒரு முறை வருதா, இல்ல 60 நாட்களுக்கு ஒரு முறை வருதா, இல்ல மருந்து சாப்பிட்டாதான் வருதா உங்களுக்கு? டேப்லெட் சாப்பிட்டாதான் வருது. சோ வந்ததுன்னா எத்தனை நாள் இருக்கு? எனக்கு சரிம்மா, ஒரு 3-4 நாட்கள் இருக்குங்களா உங்களுக்கு வந்ததுன்னா, பீரியட்ஸ் வந்ததுன்னா? ஆமா. சரிம்மா. இது உங்களுக்கு நீர்க்கட்டிகளோட சிம்டம்ஸ் தாம்மா. நீங்க அந்த மெடிசன் மட்டும் சாப்பிட்டு அது மட்டும் மெடிசன் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் வந்து பீரியட்ஸ் வருது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன். ஸோ அதனால வந்து நீங்க ஸ்ட்ரீ கேர் கேப்சூல்ஸ் எடுத்துக்கோங்க. பட் இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு 19 வயசு தான் ஆகுது அப்படிங்கிறப்போ நீங்களும் வந்து ஒரு கண்டிஷன் கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கும் வந்து சிகிச்சை முறைகள் கொஞ்சம் வந்து மாறுபடும். ஸ்ட்ரீ கேர் கேப்சூல்ஸ் நீங்க முதல்ல எடுத்துக்கலாம். பட் இருந்தால் கூட நான் சொன்ன மாதிரி இந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாதம் அதிகமா இருக்கிறத வந்து சரி பண்ணக்கூடிய கழிச்சல் மருந்துகள் எடுத்துக்கணும். சோ அந்த மருந்து முறைகளும் உங்களுக்கு நான் வந்து அனுப்பிச்சு கொடுக்க சொல்றேன். சோ அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரீ கேர் கேப்சூல்ஸ் எடுத்துக்கோங்க. பீரியட்ஸ் வந்து முதல்ல ஒரு 3ல இருந்து 6 மாசம் வந்து நீங்க இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கணுமா. கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும். இந்த மாத்திரைகள் எடுத்துக்கிட்ட உடனே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகாது. ஒரு 3 மாசம் அந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கும் போது தானாவே உங்களுக்கு முதல்ல 60 நாட்களுக்கு ஒரு முறை ஆகும். அதுக்கப்புறம் 40 நாட்கள், அதுக்கப்புறம் ஒரு 30 நாட்கள்ல வந்து ஆகும். அது கூட உடல் பருமனும் குறையும். பட் உங்களுக்கான சிகிச்சை முறைகள் வந்து கொஞ்சம் அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்கு. 6 மாசம் நீங்க கொஞ்சம் தொடர்ந்து மருந்து சாப்பிடணுமா. அது கூட யோக பயிற்சிகளும் நீங்க செய்ய வேண்டியது இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த உணவு முறையில இந்த மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. எதெல்லாம் தவிர்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ அந்த மாதிரி விஷயங்களையும் தவிர்த்துருங்க. எப்படி சாப்பிடணுங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்க செய்யுங்க. அது கூட இந்த 2 விதமான மருந்துகளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 6 மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து உடல் எடையும் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். பீரியட்ஸும் மருந்துகள் எதுவும் சாப்பிடாம நீங்க அதுக்கப்புறமா நார்மலுக்கு வருமா. மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா மீனாட்சி, தேவக்கோட்டையில இருந்து கால் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு மெடிசன்ஸ் வேணும், இல்ல மெடிக்கலி ஹெல்ப் வேணும், கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர்ஸ்ல நீங்க கால் பண்ணி பேசலாம். 9500946634, 9500946635. இந்த 2 நம்பர்ஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலாம். டாக்டர்ஸ் தான் எடுப்பாங்க. வேறு சில கேள்விகள் கேட்டாக்க பதில் சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ லைன் கரெக்டா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிற சில கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. இவங்க நம்மளுடைய மருத்துவமனை தொடர்பு கொண்டாங்கன்னா டாக்டர் நாகராணி அண்ட் டாக்டர் சந்தியா இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட அவங்க பேசலாம். அவங்க என்ன விதமான சிகிச்சை முறைகள் இருக்குங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நிச்சயமா வீட்டுக்கே வந்து மெடிசன் அனுப்பி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எப்போ முடியுமோ ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு சென்னை வந்து நீங்க டாக்டர்ஸை பார்க்கலாம். திருவண்ணாமலையில இருந்து இன்னொரு காலர் இருக்காங்க, டாக்டர் பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், தொடர்புல இருக்கீங்க.
வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ சங்கர் சார் தொடர்புல இருக்கீங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். கேக்குதா சங்கர் சார்? ஆ சங்கர் சார், டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க. மேடம், என்னுடைய ஒய்ஃப் வந்து மாசம் மாசம் கரெக்டா பீரியடு போக மாட்டேன்றாங்க. சரிங்க. 4 மாசத்துக்கு ஒரு டைம் பீரியடு போறாங்க. அப்படியே மீறி போனாங்க அதிகமா போயிட்டே இருக்கு மேடம். சரிங்க. அதனால என்ன ப்ராப்ளம் தெரியல. டாக்டர் கிட்ட போனா ஸ்கேன் பண்ணி பார்த்தனாங்க. அந்த ஸ்கேன் பண்ணும்போது வந்து கர்ப்பப்பை திக்னஸா இருக்குதுன்னு சொல்றாங்க மேடம். ஓகேங்க. என்ன வயசு ஆகுதுங்க உங்க வைஃபுக்கு? 40 வயசு ஆகுது மேடம். சரிங்க. குழந்தைங்கள? பசங்க பெரியவங்களா இருக்காங்க மேடம். சரிங்க. அப்போ உங்களுக்கு இப்போ எத்தனை நாளா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? அப்படியே 4 மாசம் தடவை இப்போ பீரியடு போனாங்களா ஒரு 6-7 நாள் 10 நாள் பீரியடு போயிட்டே இருக்கு மேடம். சரிங்க. இப்போ வந்து கர்ப்பப்பையை நீங்க வந்து ஸ்கேன் பரிசோதனை பண்ணும்போது அந்த உள்வரி சவ்வு வந்து கொஞ்சம் தடிமன் அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? திக்னஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. திக்னஸா இருக்குன்னு சொல்றாங்க மேடம். திக்கா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சரிங்க. ஆமா மேடம். சரிங்க. இப்போ வந்து 1 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குங்களா உங்களுக்கு? என்ன மேடம்? உங்க வைஃப்க்கு 1 இயரா இந்த பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாங்க சங்கர் சார். ஆமா 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 மேடம். ஆமா மேடம். ஓகே. உடல் பருமன் ஏதாவது அதிகமாகுதுங்களா? வெயிட் எதனாச்சும் போட்டிருக்காங்களா? வைட் இருக்கு மேடம். வைட்டா இருக்காங்க மேடம் கொஞ்சம். சரிங்க சார். ஆக்சுவலி அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து உடல்ல வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன் அதிகமாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் சரியா ஆகாது. சோ அது மட்டும் இல்லாம வந்து அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையும் வந்து அளவுல பெருசாயிடும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல 4 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் ஆகும். அந்த தடிமனான பகுதியெல்லாம் வெளியேறதுனால வந்து 4-5 நாட்கள்ல இல்ல சில பேருக்கு வந்து 10 நாட்கள் கூட வந்து அதிகமா ப்ளீடிங் இருக்கும். சோ உடல்ல அதிகமா இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸோட அளவை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். இங்க சாப்பாட்டுல அதிகமான அளவு வந்து பிளாஸ்டிக்ஸோட உபயோகத்தை வந்து நீங்க அதாவது சூடான பொருளை வந்து பிளாஸ்டிக் இதுல வச்சு சாப்பிடாதீங்க. அது கூட வந்து இந்த பால் சார்ந்த பொருட்கள் கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஹார்மோனோட அளவு அதிகமா இருக்கு. இது நாளடைவுல வந்து கர்ப்பப்பையோட பிரச்சனையை அதிகப்படுத்தி கர்ப்பப்பையை வந்து அவங்க அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க திருவண்ணாமலையில தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை சென்னைக்கு வந்து நேரா வந்து பாருங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோன்ஸோட அளவை வந்து சரி பண்ணக்கூடிய மருந்துகள் கொடுக்கணும். அது கூட கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கழிச்சல் மருந்துகளும் கொடுக்கணும். இந்த 2 விதமான சிகிச்சை முறைகளும் பண்ணணும் அப்படின்னா அந்த கர்ப்பப்பை நார்மலான நிலைமைக்கு வந்துடும். 40 வயசு அப்படிங்கிறப்போ இந்த காலகட்டத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முறையான சிகிச்சை தேவை. ஏன்னா உடல் பருமனும் கூடுது அப்படிங்கிறது எக்ஸாக்டா அவங்க உடம்புல வந்து ஹார்மோன்ஸ் வந்து சரியான முறையில வந்து செயல்படலைங்கிறத சொல்றக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ அதனால அவங்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணிக்கலாம். எண்டோமெட்ரியம் வால் திக்னஸ். ஆமா, அதாவது ஹார்மோன்ஸ் கொஞ்சம் அதாவது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகும் போது எண்டோமெட்ரியம் வந்து திக்னஸ் அதிகமா இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா 4 மாசத்துக்கு உங்களுக்கு பீரியட் சரியா வராது. அதுக்கப்புறம் வந்தாலும் தொடர்ந்து அதிகமா ப்ளீடிங் போயிட்டே இருக்கும். சோ நாளடைவுல வந்து இந்த யூட்ரஸ் வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை எழுதுரும். அதுக்கு வந்து அப்புறம் பல்கி யூட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போகும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சைங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க கொண்டு போவோம். பட் இது ஆரம்ப காலகட்டத்திலே அவங்க சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனையும் சரியாகும். பாடி வந்து வெயிட்டும் குறைய ஆரம்பிக்கும். அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய முக்கியமா அவங்களுக்கு அந்த மார்பு பகுதியெல்லாம் ரொம்ப கனமாக ஆரம்பிக்கும். இடுப்பு அதே மாதிரி தொடை பகுதியில நிறைய வெயிட் போடும். இந்த கண்டிஷன் எல்லாமே நார்மலுக்கு வந்துடும். சோ அதனாலதான் நிறைய தடவை சொல்லிருக்கேன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் முதல்ல தோணும் போதே நீங்க வந்து அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைங்கிறது முழுமையா தவிர்த்திடலாம். நிச்சயமா டாக்டர், அறுவை சிகிச்சை அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடியே வந்து இந்த எண்டோமெட்ரியம் வால் திக்னஸ் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் சரியாகல அப்படிங்கிற பட்சத்துல டிஎன்சி பண்றதுக்காக சஜஸ்ட் பண்றாங்க. இது சரியா? அதாவது டிஎன்சி அப்படிங்கிறப்போ சிலருக்கு வந்து அதுக்கப்புறமும் திரும்பி நீங்க வந்து எரியறதை எடுக்கணும், அப்பதான் கொதிக்கிறது அடங்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜஸ்ட் அந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனையை சரி பண்ணாம உள்ள இருக்க எண்டோமெட்ரியம் மட்டும் நீங்க பண்ணும்போது அடுத்து ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசம் உங்களுக்கு அந்த ப்ளீடிங் வந்து ஓரளவு வந்து அதிகமாகாம இருக்கும். ஆனா அதுக்கப்புறமா உங்க ஹார்மோன் பிரச்சனைகள் இருக்கும்போது திருப்பியும் அதே விதமான பிரச்சனைகள் உண்டாகும். அது அடுத்த லெவல்ல வரும். உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையோட நான் சொன்ன மாதிரி சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா அப்போதான் நம்ம வந்து அறுவை சிகிச்சைக்கு நம்ம வந்து பரிந்துரைக்கப்படும். சோ அதனால வந்து சினைப்பை நீர்க்கட்டிகளா இருக்கட்டும், அதே மாதிரி கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் அதிகமா இருக்கட்டும், இதுக்கான பிரச்சனை வந்து உங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில மட்டும் இல்ல, ஹார்மோன்ஸ் பிரச்சனைகளாலதான் அது வருது. சோ ஹார்மோன்ஸை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது நார்மலுக்கு வந்துரும். நிச்சயமா. நிலையில இருந்து ராஜேஸ்வரிங்கிற நேர் இருக்காங்க, அவங்களுடைய சந்தேகம் என்னன்றது கேட்டலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ராஜேஸ்வரிமா, உங்க டவுட் நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். ராஜேஸ்வரி மேடம் தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா.
ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் ராஜேஸ்வரி, சொல்லுங்க. மேடம், நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. பிசிஓஎஸ் ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்காமா? நீங்க டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா குறைச்சிருங்கம்மா. டிவி பார்க்க வேணாம், டாக்டர் கிட்ட போன்ல மட்டும் பேசுங்க, சரிங்களா? ஓகேம்மா, சொல்லுங்க ராஜேஸ்வரி. எனக்கு இர்ரெகுலர் ப்ராப்ளம்ஸ், பீரியட் ப்ராப்ளம் வந்து முன்னாடி கொஞ்சம் இருந்தது. ஆனா இப்ப வந்து எனக்கு மாசம் 28 days பீரியட்ஸ் ஆயிடுது. ஆனா ஃப்ளோ வந்து 3 நாள் வருவாங்க, 3 நாள் தான் இருக்குங்க. என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு வந்து 28 ஆகுது. ஒரு பையன் இருக்கான், மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கான். நீங்க சொன்ன மாதிரி கழுத்தை சுத்தி பிளாக்கா இருக்கிறது, வீட்டுக்கு வயிறுல வந்து சட்டை போடுறது, அது எல்லா ப்ராப்ளமும் எனக்கு இருக்கு. முன்னாடி கொஞ்சம் ஓரளவு ஒரு நார்மலா கலராக இருப்பேன். முகம்லாம் ரொம்ப கருப்பாயி தலைமுகலாம் நல்லா நிறைச்சுக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஏஜ்களுக்கு வந்து வந்துருச்சு எனக்கு. இந்த பிசிஓஎஸ் நோயை பொறுத்த வரைக்கும் இப்படிதாம்மா இருக்கும். அதாவது வந்து அதை சரி பண்ணல அப்படின்னா பீரியட்ஸ், அதாவது என்னன்னா திருமணத்துக்கு முன்னாடியோ இல்ல அந்த ஒரு 30 வயசுக்குள்ள என்ன இருக்குன்னா பீரியட்ஸ் வந்து சரியா வராது. ஆனால் வந்து ஒரு 35 வயசு அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலரா வரும். பட் ஆனா அப்போ முடி கொட்டுறது அதிகமா இருக்கும். இது ஒரு செகண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அவங்களுக்கு முடி கொட்டுறது அதிகமா இருக்கும். அவங்களுக்கு பாடி வெயிட்டும் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா. சோ அதனால வந்து இதுக்கான சிகிச்சை எடுத்துக்கோங்கம்மா. நீங்க அது நம்மளுடைய ஸ்ரீ கேர் கேப்சூல்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட நான் சொன்ன மாதிரியான இந்த உணவு முறை பழக்க வழக்கத்தையும் கொஞ்சம் மாத்துங்க. அது கூட முடிஞ்சதுன்னா யோக பயிற்சிகளும் செய்யுங்க. நீங்க நம்ம மருத்துவமனை தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா நீங்க திருநெல்வேலியில இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிடிஸும் புக்ஸும் அனுப்பிச்சு கொடுப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய நீங்க யோக பயிற்சிகளும் செய்யலாம். அது கூட ஸ்ரீ கேர் கேப்சூல்ஸும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பெண்கள் நினைக்கிறது அப்படிதான், அந்த பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி சரியாயிடுச்சு அப்படின்னால பிசிஓஎஸ் சரியாயிடுச்சுன்னு நினைச்சுப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து குழந்தை பிரச்சனை இருக்கும், அதை சரி பண்ணிட்டாங்க, குழந்தை உண்டாயிடுச்சு அப்படின்னா வந்து அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. பட் இந்த நோயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இதோட பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இந்த செகண்ட் ஃபேஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரும், ஆனால் வந்து ரொம்ப கம்மியா ப்ளீடிங் ஆகும். உங்களுக்கு 2 நாள் தான் இருக்கும். அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். முகத்துல வந்து முடி வளர்ச்சி இருக்கும். அதாவது ஆண் தன்மை கூடிய ஹார்மோன்ஸ் அதிகமாகிறதுனால வந்து அதாவது கீழ்த்தாடை பகுதியிலையும் சரி மேல் உதட்டிலையும் சரி அவங்களுக்கு முடி வளர்ச்சி இருக்கும். அதாவது நெற்றி பகுதியில வந்து முடி கொட்டுறது அதிகமா இருக்கும். மேல் டைப் ஆஃப் பேல்னஸ் சொல்லுவோம். சோ அதாவது முன் நெற்றியில அதிகமான அளவு வந்து முடி கொட்டுறது இருக்கும். இது வந்து ஒரு செகண்ட் ஃபேஸ்ல ஒரு 35 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு இருக்கும். அந்த 40 வயசு தாண்டிய பெண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாவே சர்க்கரை வியாதி வருது. அதே மாதிரி கர்ப்பப்பையில வந்து அதோட முன்று போன காலர் சொன்ன மாதிரி அவங்க கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த உள்வரி சவ்வு கொஞ்சம் அதிகமாகும். சோ ஃபைப்ராய்டு கட்டிகள் உண்டாருது. இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப காமனா வரும். பட் சிகிச்சை முறைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவை. நீங்க ஸ்ரீ கேர் கேப்சூல்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து இந்த யோக பயிற்சிகளும் சரி டயட்டும் ஃபாலோ பண்ணுங்கம்மா. இது கண்டிப்பாவே சரியாகும். நிச்சயமா டாக்டர், நீங்க சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பேக்ராப்ல நம்பர்ஸ் இருக்குமா, நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான மருந்துகள் என்ன அப்படிங்கறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 9500946634 9500946635 இந்த 2 நம்பர்ஸ்லயும் நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். சென்னையில இருந்து உஷா அப்படிங்கிற நேயர் இருக்கிறாங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம் உஷா மேடம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்க கேள்வி நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாம். உஷா மேடம் வணக்கம். வணக்கம், டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஓகே. ஹலோ டாக்டர். வணக்கம் உஷா, சொல்லுங்க. மேடம் எனக்கு 28 வயசு ஆகுது, மேரேஜ் ஆயிடுச்சு. சரிங்க. ஒரு 2 months பேக் வந்து எனக்கு பேக் பெயின் வந்தது, தசைப்பிடிப்பு மாதிரி எல்லாம் கம்ப்ரஸ் ஆயிருந்தது. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன். பட் ஆனா பெயின் கியூர் ஆயிடுச்சு. பட் ஆனா லெஃப்ட் சைடுல இருந்து 1 சைடு மட்டும் அப்படியே ஸ்வெல்லிங்கா இருக்கு இடுப்பு. பெயின் இப்போ ரைட்டும் லைட் பெயினா இருக்கு, லெஃப்டும் பெயினா இருக்கு. கால் இந்த பட்டக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் பெயின் இருந்துட்டே இருக்கு. அந்த ஸ்வெல்லிங் வந்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓ சரிங்க. இப்போ இந்த ஸ்வெல்லிங் இந்த பெயின் இருக்கனால நான் வந்து கன்சீவ் ஆறது கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். இது பண்ணலாமா இல்ல எப்படி சஜஷன் கேட்க? இல்லம்மா, நீங்க என்ன மாதிரி கீழே விழுந்துட்டீங்களா நீங்க அந்த இடுப்பு பகுதி? கீழே விழல, நான் ஒர்க் பண்ண கிரைண்டர் தூக்கிட்டு வீட்டுல பெட்ஷீட் எல்லாம் கொஞ்சம் துவைச்சு போட்டேன். அப்போ அன்னைக்கு தெரியல, மறுநாள் காலையில இருந்து ஒரே பிடிப்பா இருந்தது. முன்னாடி குனிய முடியல, பின்னாடி ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ண நோ கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேமா. ஓகே, நோ எடுத்துட்டு. ஓகே, இப்போ வலி எல்லாமே குறைஞ்சிருச்சு இல்லையா? வலி குறைஞ்சிச்சு மேடம். இப்போ லெஃப்ட் சைடு மட்டும் கொஞ்சம் பெயின் இருந்துட்டே இருக்கு மேடம். சரிங்கம்மா. அப்டமன் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் அப்டமன், அது அப்பப்போ லைட்டா சுருக்கு சுருக்குன்னு குத்துது, ஒரு மாதிரி வலி எடுக்குது மேடம். ரைட் அப்டமன்ல கொஞ்சம் வீக்கமும் இருக்கு இல்லையா?
ரைட் இல்ல மேடம், லெஃப்ட் அப்டாமன். சரிம்மா, அது அந்த வீக்கம் வந்து நீங்க ஏதாவது இருமுனா தும்முனா ஏதாவது அதிகமாகுதா? அப்படியெல்லாம் இல்ல மேடம், ஒரே மாதிரியா தான் இருக்கு. சரிங்கம்மா, ஏன்னா அந்த நீங்க அந்த நர்வ் கம்ப்ரஷனை வந்து சரியா சிகிச்சை எடுத்துக்கலன்னா அந்த மாதிரி இருக்குமா. சோ இதனால நீங்க வந்து ஒரு 3 மாசம் நீங்க தள்ளி கன்சீவ் ஆறதே நல்லது. ஏன்னா அந்த நர்வ் கம்ப்ரஸ் ஆகி உங்களுக்கு வந்து பெயின் அதிகமா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல நீங்க கன்சீவ் ஆனீங்கன்னா அந்த முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள்லாம் கொஞ்சம் மூவ் ஆகும். சோ அதனால கொஞ்சம் வலி அதிகமா இருக்கும். நீங்க இது கூட நம்மளுடைய மகாராஜா கேப்சூல்ஸ் எடுத்துக்கோங்க. மகாராஜா கேப்சூல்ஸ் வந்து உங்களுக்கு அந்த நர்வ் கம்ப்ரஷன் மட்டும் இல்லாம அந்த தசைகள் அதே மாதிரி அந்த டிஸ்க் பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சரி பண்ணிடும். மகாராஜா கேப்சூல்ஸ் வந்து காலையில மத்தியானம் நைட்டு 3 வேளையும் 2 எடுத்துக்கோங்க. ஒரு 2 மாசத்துலயே உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த வலி மட்டும் இல்ல, அந்த வீக்கம் எல்லாமே சரியாயிடும். அது கூட எக்ஸ்டர்னலாவும் மகாராஜா தைலம் அப்ளை பண்ணுங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமா நீங்க கன்சீவ் ஆனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா முதல் 3 மாசம் கன்சீவ் ஆனீங்க அப்படின்னா முதல் 3 மாசம் கடைசி 3 மாசமும் வந்து இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள் கொஞ்சம் மிருதுவாகி அதிகமா மூவ் ஆகும். சோ அதனால கொஞ்சம் வலி அதிகமா இருக்கும். சோ அதனால நீங்க இந்த 3 மாசம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கன்சீவ் ஆறது வந்து நீங்க கன்சிடர் பண்ணுங்க. நிச்சயமா. உமா மேடம் சென்னையில தான் இருக்கீங்க, கோடம்பாக்கத்துல தான் இருக்கு ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனை. ஒரு தடவை நேர்ல போங்க. நர்வ் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் இன்னும் சரியா தீரலன்னா கூட நீங்க அதற்கான ட்ரீட்மெண்ட் பஞ்சகர்மா சிகிச்சை முறைகளும் இருக்கு. ஏன்னா 29 வயசு தான் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர ஒரு தடவை பார்த்துட்டு தேவைப்பட்ட பஞ்சகர்மா சிகிச்சை மூலமா முழுசா நம்ம அவங்களுக்கு சரி பண்ணிடலாம். இந்த பிரச்சனைகள் திருப்பி வராமையும் தடுத்திருக்கலாம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. பிரச்சனைகள் உங்களுக்கு திருப்பி வராது, சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. டாக்டர், மதுரையில இருந்து இன்னொரு காலர் இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம், இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம். டிவி வால்யூம் பார்க்க வேண்டாம், டிவி வால்யூமை கம்ப்ளீட்டா குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு டாக்டர் கிட்ட போன்ல மட்டும் பேசுங்கம்மா. குறைச்சிட்டீங்களா? ஓகே மேடம். ஓகே, உங்க பேர் சொல்லுங்கம்மா. குறைச்சிட்டோம் மேடம். மேடம் இப்ப வந்துட்டு என் பேர் நித்யா மேடம். நித்யா மேடம், பின்னாடி டிவி ஓடிட்டே இருக்கு, குறைச்சிடுங்க, இல்லன்னா உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், கேட்காது. சரிங்களா? ஓகே மேடம். ஓகே டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு மேடம், நான் கன்சீவ் ஆனேன்னா ஒரு 7 மாசத்துலயே எனக்கு பேபி வந்துட்டு பெயின் வந்து பேபி பிறந்து இறந்துருது. இது மாதிரி 2 குழந்தைய இதாயிருச்சு. அப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி கேட்கும்போது ரத்த ஓட்டடா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன மேடம் சொல்யூஷன்? என்ன ரத்த ஓட்டம்? என்னங்க மேடம்? என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க நித்யா மேடம்? புரியல மேடம். இல்ல என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஹலோ. சரிங்கம்மா. நித்யா, நீங்க வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்ணீங்களா? நித்யா மேடம், கேக்குதா உங்களுக்கு? ஓகே, உங்களுக்கு சரியா இது இல்ல. கேக்குது மேடம், கேக்குது, சொல்லுங்க. ஓகேமா, உங்களுக்கு வந்து சொந்தத்துல கல்யாணம் பண்ணீங்களா நீங்க? இல்ல மேடம். ஓகே, எத்தனை தடவை இந்த மாதிரி 7 மாசத்துல வந்து 2 தடவை ஆச்சுங்களா அந்த மாதிரி? 2 தடவை ஆயிடுச்சு மேடம். என்ன காரணத்தினால குழந்தை இறந்ததுன்னு சொன்னாங்க? அவங்க வந்துட்டு யூட்ரஸ் வீக்னாங்க. அப்புறம் ரெட்ரோவெட்டடா இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. சரிங்க, ஓகேமா. ஏன்னா அது அதாவது ரெட்ரோவெட்டட்ங்கிறது இயல்பா இருக்கிறத நிலையை தாண்டி கொஞ்சம் வந்து மாறி இருக்கிற விஷயம். பட் இதனால வந்து உங்க கர்ப்பப்பை கொஞ்சம் பலகீனமா இருந்தாதாமா அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய ரெட்ரோவெட்டட் யூட்ரஸ் இருக்கவங்களுக்கு வந்து அழகா நார்மலாவே குழந்தை பிறந்திருக்கு. சோ அது ஒரு பெரிய காரணமா இருக்காது. ஆனா அதுல கொஞ்சம் வலி மட்டும் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து பட் அந்த கர்ப்பப்பையில வேற ஏதாவது பிரச்சனைகள், அதாவது இடையில வந்து பைகார்னுவேட் யூட்ரஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான காலகட்டத்துல தான் ஒரு 7 மாசத்துக்கு அப்புறமா குழந்தையோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ அதை தாங்கக்கூடிய அளவுக்கு உங்க கர்ப்பப்பையில வந்து உள்ள அளவு இல்ல கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்க உள்ளேயே குழந்தை மூச்சு திணறலால இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை ஒரு தடவை நீங்க அனுப்புங்க. கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெட்ரோவெட்டட் யூட்ரஸ்னால உங்களுக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைகள் வராது. வேறு விதமான உள்ள ஏதாவது வளர்ச்சி ஏதாவது இருக்காங்கிறத நீங்க பார்க்கணும். அதனால உங்களுடைய ஸ்கேன் பரிசோதனையை நீங்க ஒரு முறை அனுப்புங்க. சோ அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்பு இருக்குமா.
நிச்சயமா டாக்டர், நம்ம பேசிட்டு இருக்கும்போது மன அழுத்தமும் ஒரு காரணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ கன்சீவா இருக்கிற நிறைய பேர் கால் பண்ணிருக்காங்க. மனதை எந்த அளவுக்கு அவங்க அமைதியா வச்சுக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும், இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்? பிரெக்னன்சி டைம்ல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனாலதான் கர்ப்பிணி பெண் என்ன கேட்டாலும் அவங்க கொடுக்கணுங்கிறது சொல்லுவாங்க. ஈவன் அந்த பெண்கள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கூட எழுப்பக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சில சடங்கு முறைகள் மூலமாக அவங்களை வந்து நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. பட் மன அழுத்தம் வந்து கர்ப்பமாறதே தடுக்கும் முதல் விஷயம். ஏன்னா கர்ப்பம் ஆயிட்டா கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிருது இதுதான் பண்ணணுங்கிற விஷயங்கள் கூட எல்லாருக்குமே தெரிஞ்சுது. ஒரு விஷயம் அவங்க மியூசிக் நல்லா கேட்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணலாம். பட் இந்த கர்ப்பமாறதே வந்து இந்த மன அழுத்தம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது, அதை தடுக்கக்கூடிய விஷயமா. முக்கியமா இந்த பிசிஓஎஸ் நோயாளிகளுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க திருமணம் ஆற வரைக்கும் கூட சில பேர் வந்து எல்லாமே நார்மலா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஸ்கேன் கூட பார்த்திருக்கேன், எல்லாமே நார்மல். அப்புறம் வந்து அவங்க திருமணத்துக்கு அப்புறமா ஒரு புது சூழ்நிலைக்கு போகும்போது, அதே மாதிரியான அந்த சூழ்நிலையில போகும்போது வேலை பார்க்கக்கூடிய பெண்களா இருந்தாங்கன்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் அவங்களுக்கு அந்த பிசிஓஎஸ் நோய் வந்து வர ஆரம்பிக்கும். சோ மன அழுத்தம் முக்கியமாக அந்த சினைப்பை நீர்க்கட்டிகளுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம். அந்த பிசிஓஎஸ் இருந்தாலும் சில பேருக்கு வந்து மன அழுத்தம் வரும், மன அழுத்தம் இருந்தாலும் பிசிஓஎஸ் வரும். சோ அத வந்து அவங்க வந்து டெய்லி ஒரு 45 நிமிஷம் வாக்கிங் போனாங்கனாலே முதல்ல வந்து உடல்ல அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ங்கிற அந்த கார்டிசாலோட அளவு வந்து கம்மியாகும். இது வந்து அவங்க வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக போக வேண்டாம். நார்மலா ஒரு 45 மினிட்ஸ் வந்து நல்ல வெளிச்சத்துல, அதே மாதிரி காற்றோட்டம் உள்ள இடத்துல, வீட்டுக்குள்ள இல்ல, வாக்கிங் போனாங்க, பிரிஸ்க் வாக்கிங் போனாங்கனாலே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு குறைஞ்சிரும். இது வந்து நீங்க பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கிற ஒரு பதற்றத்தோட போக வேண்டாம். ஒரு ரிலாக்ஸ்டா சன்லைட் இருக்கிற இடத்துல நீங்க வாக் போனீங்கனாலே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு கம்மியாயிடும். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள், யோக பயிற்சிகளும் சரி, உணவு முறைகள், நிறைய தடவை சொல்லிருக்கேன், எண்ணெயில பொரிச்ச உணவு முறைகள் வந்து நமக்கு மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும். நம்ம சாப்பிடுற உணவு முறைகள் வந்து கரெக்டா இருக்கணும். சோ அந்த விஷயம் கரெக்டா இருந்ததுன்னா நம்ம மன அழுத்தம் குறையாது. இன்றைய காலகட்டத்துல லேடிஸ் எல்லாருமே வெளியில வேலைக்கு போயிட்டு இருக்காங்க டாக்டர். அதுக்கு முன்னாடி அந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? இது பொதிகை தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹேமா மேடம் தொடர்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம், நான் சென்னை போரூர்ல இருந்து ஹேமா பேசுறேன். சரிங்க, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்கம்மா. ஓகே டாக்டர், எனக்கு மகன் வந்து 13 இயர்ஸ்ல ஏஜ் அட்டன் பண்ணாங்க. இப்ப 16 இயர்ஸ் ஆகுது. 3 months once 4 months ஒரு வாட்டி தான் பீரியட்ஸ் வந்துட்டு இருந்தது. வந்தாலும் ஒரு 4 or 5 days இருந்தது. இப்ப லாஸ்ட் 2 months முன்னாடி பாத்தீங்கன்னா வந்துட்டு 1 month கண்டினியூஸா போயிட்டு இருந்தது அவங்களுக்கு. ஸோ ஸ்டாப் பண்ண முடியல. ரெண்டாவது இந்த லாஸ்ட் மந்த் வந்தப்பையும் அப்படிதான் இருந்தது. ஸோ நான் டேப்லெட் கொடுத்து தான் உங்களுக்கு நிப்பாட்டினேன். ஸ்கூல் படிக்கிறதுனால ரொம்ப அனீசியா இருக்கு. டாக்டர் செக் பண்ணுங்க, இப்ப ஹோமியோ பாத்துட்டு இருக்கேன். அவங்க நீர்க்கட்டியா இருக்கணும் டவுட்ல சொன்னாங்க. நீர்க்கட்டிய டவுட் இல்லமா, அது கரெக்ட் தான். அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த நோயோட ஆரம்பம் முதல்ல வந்து பீரியட் சரியா வராது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெயின் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 4 நாட்கள் வந்து ஸ்டெயின் ஆக ஆரம்பிக்கும், இல்ல ஒரு வாரம் கூட ஸ்டெயின் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து ஒரு வாரம் நிறைய ப்ளீடிங் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து திருப்பியும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டே இருக்குமா. இது வந்து உங்களுக்கு அந்த டீனேஜ் முடியிற ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு PCOS ஓட சிம்டம் தான். நான் சொன்ன மாதிரி அதற்கான சிகிச்சை முறைகள் கண்டிப்பா தேவைமா. நீங்க போரூர்ல தான் இருக்கீங்கன்னா ஒரு தடவை நேர வந்து பாருங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய மருந்துகள் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் கரெக்டான நேரத்துக்கு ஆயிடும். நிச்சயமா டாக்டர், நம்மளுடைய தொலைபேசி எண்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கோம். அந்த நம்பர்ஸ்ல கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான தீர்வும் இருக்கு. இன்னைக்கும் எப்பயும் போல எல்லா நேயர்களுக்கான கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. உணவியல் மாற்றங்கள் ரொம்ப ருசிகரமா சொல்லியிருக்கீங்க. எல்லாரும் கட்டாயமா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். நேயத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றி டாக்டர். நன்றி நேயர்களே.